Praise the Lord. Great. தொடர்ந்து இன்றைக்கு வேதாகமத்தில் கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். The book of Galatians chapter 5 verses 16 to 26. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் நம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் விதைக்கிறவனுடைய உவமையிலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதே போல் போன வாரத்தில் திராட்சை செடி அது எப்படியாக கனி கொடுக்கிறதாய் மாறும்படிக்கு நாம் செடியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கிளைகளாகிய கொடிகளாகிய நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் கனி கொடுத்தல், அந்த கனி கொடுத்தலினுடைய அடையாளம், எவிடன்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப். நம்முடைய வாழ்க்கையானது மாற்றப்பட்ட ஒரு மறு வாழ்க்கை, ஒரு மறுமலர்ச்சியின் வாழ்க்கையாக, கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாறுகிறதாய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய கனியை சோதித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட கனியை நாம் விளைவிக்கிறோம்? எப்படி என்றால், அதற்கு குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நம்முடைய கனி கொடுக்கும் வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிறோமா? கல்டிவேட்டிங் the very character of Christ. அதுதான் நாம் இந்த நாளில் குறிப்பாக பார்க்க போகிறோம். லிட்டரலி ஃப்ரூட் இன்ஸ்பெக்ஷன். நம்முடைய கனியானது எப்படிப்பட்ட கனியாக இருக்கிறது அப்படின்றது தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த இதற்கு ஆரம்பமாக தி நெக்ஸ்ட் ஸ்லைட் நாம் 2 உதாரணம் இருக்குது. நம்ம இந்த
க்ரோசரி ஸ்டோரில் போய் நம்ம பழங்கள்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அதில் எப்படி இருக்குது, பல பல பலன் இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. அது அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பறித்து அந்த பழத்தெல்லாம் பறித்து பல நாட்களாக இருக்கும். பல நாட்கள்னால் ரீடர்ஸ் டைஜஸ்ட் மேகசினில் படிச்சுட்டு இருந்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ஆப்பிள் விளையிறது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் தான். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் தான். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எல்லா இடத்துலையும் 4 மாதம்தான் விளையுது. பிறகு அந்த பழத்தை பிடுங்கி ஒரு பழம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 26 டிகிரி 26% ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது. 26%. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு 1-2% ஆக்சிஜனுக்கு டிக்ரீஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட்டில் அந்த பழத்தை தூங்க வைக்கிறாங்களாம். புட்டிங் ஆப்பிள் டு ஸ்லீப் டெக்னாலஜி 1930-40களிலிருந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த முறையை பின்பற்றி பதப்படுத்தி வச்சு பல நாட்களாக. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற ஆப்பிள்லாம் எந்த மாதம் விளைஞ்சிச்சுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஒருவேளை நீங்கள் ஆப்பிள் விளையிற பகுதிகளில் அந்தந்த மாதத்தில் போய் அப்படியே என்ன பறித்து சாப்பிட்டாலே வெளியே அது என்ன இல்லை, ஃப்ரெஷ்ஷு கிடையாது. ஆனால் ஆரோக்கியமானதுன்னா ஆரோக்கியமானது தான். ஆரோக்கியமானது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது பதப்படுத்தப்பட்ட ஆப்பிள். இது க்ரோசரி ஸ்டோரில் மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கிறது. இன்னொரு உதாரணம் என்னென்னா ஆப்பிள் தட் க்ரோஸ் இன் தி ஆர்ச்சர்ட் டைரக்ட்லி. நம்ம போய் அந்த இடத்துல பார்த்து என்ன சொல்கிறது, நிறையா ரஷ்யன் கண்ட்ரீஸில், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில், அமெரிக்காவில், நம்ம ஊர்லேயும் இமாச்சல் பிரதேசத்தில் அந்த பகுதியிலலாம் இருக்குது ஃப்ரெஷ் ஆப்பிள் கிடைக்கும். அந்த சிம்லாவில் போனீங்கன்னா ஆப்பிள் விளையிற சைடு போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாம். அந்த ஆப்பிள் இங்கெல்லாம் அதிகமாக கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஃப்ரெஷ் ஆப்பிள். ப்ரெசர்வேட் பண்ணனா அதோட விலையெல்லாம் ரொம்ப கூடிடும். அப்புறம் இந்திய ஆப்பிளுக்கு இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க மக்கள். அதனால் அது அங்கேயே அதிகமாக கன்சியூம் ஆயிடுது. அதை விடுங்க. அப்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்ற ஆப்பிள் இருக்குல்ல, அதோடைய சுவையே ரொம்ப தனி. ஏன்னா அது உடனே பறித்து சாப்பிட்றோம். அதில் நல்ல வெயில் படுது, மழை பெய்யுது. ஒவ்வொரு பழமே சுவை மிகுந்ததாக இருக்குது. சுவை மிகுந்ததாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஆப்பிள் ஆர்ச்சர்டில் அந்த தோட்டத்துக்குள்ளே போய் பறிக்கும்போது ஒரு ஆப்பிளும் ஒரு வகையான ஆப்பிள் ஒரு அந்த டேஸ்ட்டை டிஸ்டிங்க்டாக உணர முடியும். அப்படி ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நம்முடைய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், our culture offers a spiritual equivalent of a plastic fruit, artificial kindness. பார்க்கறதுக்கு எல்லாமே பல பலன்னு இருக்கிறதுக்காக மேலே பூசி வச்சிருக்கிற மாதிரி மேல் பூச்சான ஒரு பூச்சி தான் நம்முடைய கலாச்சாரமானது நமக்கு கொடுக்குது. பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கிற அந்த தம்பினா உடனே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சிரிக்கிற மாதிரி. அது உண்மையான சந்தோஷம் இல்லை. அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்கு. எடுக்கிறாங்களே, ஃபோட்டோ எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்காக சிரிக்கிற ஒரு சிரிப்பு. அதே போல் தான் நிறைய பேர் க்யூரேட்டட் இல்லை செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு போன வாரத்தில் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவுக்காக அதுக்கு மாத்திரம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இப்படி அப்படி நின்று கணவனும் மனைவியும் ஃபோட்டோ போட்டுக்குருவாங்க. ஆனால் வீட்டில்
அடி தடி தான், டமால் டிமில் சொல்லிட்டு வாய் சண்டை வெளி சண்டை எல்லாம் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்க எப்படி இருப்பாங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவங்கள போல ஒருத்தங்க அருமையான மக்களை, அது உண்மையான ஒரு இல்லை, அது வந்து நடிப்பு. ஃபேஸ்புக் வரும்போது என்ன ஒரு ஒரு செல்ஃபி டைம் அப்படின்னா போதும், அப்போ சை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிடுவாங்க. மற்ற நேரத்துல எல்லாம் உம்முன்னு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் பல்வேறு இடத்துல. இப்படிப்பட்ட சந்தோஷம் அல்ல இயேசுநாதர் நமக்கு கொடுக்குற சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு கனியானது எப்படிப்பட்டதான்? சூப்பர் நேச்சுரல் ஃப்ரூட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுறது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்படின்னா இன்னைக்கு நாம் ஒருத்தரை பார்த்து கேட்டுக்கணும், நம்மளை நாமளே கேட்டுக்கணும். என்னென்னு, வாட் இஸ் த ரியல் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்? ஹவு டஸ் இட் க்ரோ வித்தின் அஸ்? நமக்குள்ளாக இந்த உண்மையான ஆவிக்குரிய கனி எப்படி வளருகிறது என்று சொல்லி நாமே கேட்டுக்கொள்ளணும். நான் ஆவிக்குரிய கனியாகி அப்போஸ்தலர் பவுல் சொல்றது போல என்னோட கனி இருக்கா, இல்லை மாம்சத்தின் கிரியை போல என்னுடைய குணாதிசயங்கள் இருக்குதா அப்படின்றத நாம் பார்க்கணும். அதற்கு முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கான்ட்ராஸ்ட், ஒன்றுக்கொன்றான மாறுபாடான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ரெண்டு வித்தியாசமான காரியங்களை ஒன்றுபடுத்தி நமக்கு காமிக்கிறார். கான்ட்ராஸ்ட் ஆஃப் டூ வேஸ் டு லிவ். ரெண்டு விதமாக ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புண்டு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறது வந்து விசுவாசிகள் அல்லாதவங்களுக்கு இல்லை, கலாத்திய சபைக்கு எழுதுகிற புத்தகத்தில் எழுதியிருக்கு. அவங்க சபைக்குள்ள இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறாரு 16வது 17வது வசனத்தில் அவர் சொல்கிற அட்வைஸ் என்ன? நானும் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏனென்றால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யாமல் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. அப்படின்னா வந்து நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அதை கொடுக்க விடாமல் தடுக்கிறது மாம்சத்தினுடைய கிரியை. உங்களுக்குள்ளாக ஆவிக்குள்ளாக நிலைத்து இருக்கும் போது நீங்கள் அப்படி மாம்சத்தின் கிரியை உங்களை மேற்கொள்ள வரும்போது நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக உறுதியாக இருந்தீங்களா, மாம்சத்தின் கனிகளை மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொண்டு ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளாக வெளிப்படுகிறதாய் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று இது ஆப்போசிட்டா இருக்குது. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் கேயாஸ் அண்ட் என்ட்ரோஃபியை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில் குழப்பத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்றது, என்ட்ரோஃபினா வந்துட்டு பார்க்கறதுக்கு எல்லாம் அழகாக தெரியும், ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஃபால்ட் இருக்கும், அதுக்குள்ளாக பிழை இருக்கும். அது பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா தானே இருக்குது, பார்க்க வெளிப்படையாக பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? எல்லாம் அழுகி நாற்றம், அது கெட்டு போனது, அது உபயோகம் இல்லாது, அது மற்றவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிருக்கிறதாய். ஒரு செல் எப்படி ஒரு கெட்டு போன ஒரு செல் மற்ற செல்களை பாதிக்கிறதோ அப்படி தான் வந்து இந்த மாம்சத்தின் கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு முழு கனி கொடுக்கிற வாழ்க்கையும் மாற்றி போடுகிறதா இருக்கிறது. அதனால மாம்சத்தின் கிரியைகளை விட்டு நாம விலகிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அப்போ நம்ம ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனி நமக்குள்ள என்ன கொண்டு வரும்? ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும். ஆவியின் கனி நமக்குள்ளாக இட் வில் பிரிங் ஆர்டர் அண்ட் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் அது ஒழுக்கத்தை கொண்டு வரும், அது நீதியை கொண்டு வரும், அது நமக்கு வாழ்க்கையில் வாழ்வை கொடுக்கும். இது என்னத்த வாழ்க்கையை அழிக்கும்.
மாம்சத்தின் கிரியை வாழ்க்கையை அழிக்கும், ஆவியின் கனி நமக்கு வாழ்வை கொடுக்கும். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இது குழப்பத்தை கொண்டு வரும். இது எப்படி ஒரு கேன்சர் செல்லு அரிக்கிறது போல மாம்சத்தின் கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு உடல்ல இருக்கிற எல்லா அவயங்களையும் அஃபெக்ட் பண்ணுறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறதாய் மாம்சத்தின் கிரியை இருக்கிறது. ஆனால் ஆவியின் கனியோ நமக்குள்ளாக ஜீவனை கொடுக்கிறதாய், நம்மை புதுப்பிக்கிறதாய், நமக்குள்ளே ஒழுக்கத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அப்படின்னா நாம not merely a bad habits versus good habits, a fundamental war of nature. அவர்களுடைய தன்மையிலேயே வித்தியாசம், தன்மையிலேயே ஒன்றுக்கொன்று மாறுபாடுள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது தன்மையுடையதாய் இருக்கிறது. அடிப்படையிலேயே ரெண்டும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் நாம் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போ மாம்சத்தின் கிரியைகளை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 15 உதாரணங்களை நமக்கு கொடுக்கிறது பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியையோ வெளியரங்கமாக இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசுனிய, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியகள், களியாட்டுகள் முதலானவைகளே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரிவுகளில் 4 காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். முதலாவதாக செக்ஷுவல் இம்மாரலிட்டி, நம்முடைய வேசித்தனத்திற்கான அடையாளம், காமவிகாரம், அசுத்தம், இவைகள்லாம் என்ன சொல்றது சரீர பிரகாரமாக நம் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்துகிற ஒரு குணாதிசயங்களா இருக்கிறது. இது மாம்சத்தின் கிரியை. இது ஒரு மனுஷனை நாளுக்கு நாள் என்ன பண்ணோம் வீழ்த்துகிறதாய் இருக்கிறது. இரண்டாவதாக ரிலீஜியஸ் சின், சமயம் சார்ந்ததான பாவம். ஒரு மனுஷன் விக்கிர ஆராதனையை விக்கிரகத்தை வணங்குகிறவராக இருக்கும் பொழுது ஆண்டவரை அல்லாமல் மற்ற தேவதைகளை இல்லாட்டி ஆண்டவருக்கு ஈடான எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு நபரையோ அவர்கள் வணங்கினால் அது என்னது அர்த்தம்? ஐடலேட்ரி, விக்கிரக ஆராதனைக்கு ஏற்றது. அதே போல வாழ்க்கையில் எப்படியாவது நல்லா மேலே வந்துடணும், எப்படியாவது செல்வம் செழிக்கணும், எப்படியாவது என்ன சொல்றது வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தை அடையணும், செல்வ செழிப்போட, செல்வாக்கோட, வசதியோட, நிலபலத்தோட இருக்கணும் என்பதற்காக மனிதர்கள் இந்த காலகட்டத்திலையும் எப்பேற்பட்ட ஒரு மத சம்பந்தமான காரியத்தை செய்யறதுக்கும் ரெடியா இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் விச் கிராஃப்ட், சூனியம் பண்ணுறது, மாந்திரிகம் பண்ணுறது, கட்டுகளை பண்ணுறது. சாமியார்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறது, சாமியாரே ஒரு கட்டை போடணும், ஒரு கட்டை அவுக்கணும், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவன் மேலேயே வரக்கூடாது, அவனுக்கு ப்ரமோஷனே கிடைக்கக்கூடாது, அவன் வீடே கட்டக்கூடாது, இவன் வாழ்க்கையில் எப்போவுமே எந்த சொத்தையும் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, அதுக்குன்னு போய் விச் கிராஃப்ட், பில்லிசூனியம். இது ஒரு பெரிய ஒரு ஆவி. சோத்திரம், நம்ம மக்கள்லாம் அப்படி செய்ய மாட்டீங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அதை நம்பி போகிறவங்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் பேர் சொல்லி இருக்கிறவங்களும் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களில்
சரி நம்ம சுகம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஒன்றும் பெருசாக வரல. இது இங்கே ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த சாமியார்கிட்ட போங்க, அவர் ஒரு கயிறை கட்டிக்குவார், ஏன்னா அவர் இதை பண்ண சொல்லுவார், அதை பண்ண சொல்லுவார், அப்படி செஞ்சோம்னா இப்படி சுற்றி வந்தோம்னா இங்கே போயிட்டு வந்தோம்னா அதெல்லாம் சரியாயிடுமா, சும்மா செஞ்சு தான் பாருங்களேன், 4 வாரம் தான் 5 வாரம் தான் என்ன அப்படி பண்ணிடுவோம் சொல்லிட்டு. அப்படிலாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்யக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவருடைய இடத்துக்கு வேற யாரையும் வைக்கக்கூடாது. 2வது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதித்தால வெளிய வேற எந்த விதத்துலையும் வர்ற ஆசீர்வாதம் நமக்கு உண்மையான ஆசீர்வாதமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதனால கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கறது தான் நல்லது. ஆமென் சொல்லுவோமா? விசுவாசிகளை நாம இப்பேற்பட்ட பழக்க வழக்கத்துக்குள்ளாக ஈடுபடக்கூடாது. ரிலேஷனல் சென், உறவு சம்பந்தமான பாவங்கள். என்ன சொல்றது, ஒரு லிஸ்ட்டை போட்டு போயிட்டே இருக்காருப்பா. என்னன்னு, பகைகள், விரோதங்கள், வைராக்கங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபோதங்கள், பொறாமைகள், கொலைகள், இது எல்லாமே என்னதான் ரிலேஷனல் சென். அதுலேயும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னு, பகை இருந்துச்சுன்னா விரோதம் இருக்கும், விரோதம் இருந்துச்சுன்னா வைராக்கியம் இருக்கும், வைராக்கியம் இருந்துச்சுன்னா கோபம் இருக்கும், கோபம் இருந்தால் அடி தடி அரட்டு பரட்டு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, எந்த இடம்னு கூட மார்க்கெட்டுன்னு பார்க்க மாட்டாங்க. எந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அடித்து போடுறனா அவனை பார்க்கவே கூடாது, அவன் எதிர்த்தல கண்ணிலேயே போட, பட்டா அடிக்கணும், பட்டா வெட்டணும், கொல்லட்டும், குத்தணும்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட். அப்போஸ் நான் போக சொல்லுவார், விசுவாசிகளே, விசுவாச மக்களே, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இப்பேற்பட்டவைகளை செய்யாதீங்க. நீங்கள் என்ன இருந்தாலும் என்ன பண்ண, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கணுன்றத சொல்ல வராரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், எங்கே இருந்து ஆரம்பிச்சு பாருங்க, பகையில் ஆரம்பித்து கொலையில் முடியுது, பகையில் ஆரம்பித்து கொலையில் முடியுது. அதனால தான் ஆரம்பத்திலேயே அதை கட் பண்ணி விடுறது நல்லது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமாம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு சிலர்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னென்ன, அவன் இருக்கானே, இவன் இருக்கானே, அந்த அம்மா இருக்கே, அந்த ஐயா இருக்கே, அவங்க நமக்கு உதவும் பண்ணிட்டாங்கடா, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இது ரொம்ப ஸ்டோரி மாதிரி கேட்டுனே இருப்போம். ஆனால் அவங்களுக்குள்ள நம்மளுக்கு தெரியாமையே என்ன பண்ணுறோம், ஒரு கசப்பு வெறுப்பு விதையை விதைச்சிக்கிட்டே இருப்போம். அது காலங்காலமாக விதைச்சிட்டு இருப்பாங்க. காலங்காலமாக இங்கே சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது. யார் சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க சொல்லிட்டு பகையை வளர்ப்பதற்காகவே டிரான்ஸ்ஃபரிங் த ஓல்டு ஹர்ட்ஸ், ஓல்டு பிட்டர்னஸ் இன்டு அதர்ஸ் லைஃப். இட் ஷுட் நாட் பி டன். ஆண்டோட பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு வரதுனால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம நாட்டில், நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக குடும்பம், சகோதரருக்கு விரோதமாக சகோதரம் எழும்புவதற்கான காரணம் இப்பேற்பட்ட காரியங்களை அவங்க தொடர்ந்தீச்சியாக செய்வதனால் ரிலேஷனல் சின், உறவு சம்பந்தப்பட்ட பாவம். அடுத்ததாக சோஷியல் சின் ஆரம்பிக்கும் போது, நான் ரொம்ப குடிக்கிறது இல்லை, நான் எப்படிப்பட்ட குடிகாரர் அப்படின்னா, நான் வீட்டுக்குள்ளேயே குடிப்பேன், பாட்டில் வாங்கிட்டு வந்து அமைதியாக வீட்டுக்குள்ளேயே குடிச்சிட்டு இருப்பேன். அப்படித்தான் ஆரம்பிக்கும் வெறிகள், களியாட்டுக்கள். இந்த வெறிகள் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எங்கே இருக்கிறோன்ற நிதான அறியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விடும். நிறைய நேரத்தில் பார்க்குறோம், நிறைய பேர் ரோட்டில் குழி வெறியினால் படுத்து ரோட்லேயே உருண்டுட்டு இருப்பாங்க. ரோட்லேயே ஆளில் சைக்கிளே உட்காந்துருக்க மாட்டாங்க, சைக்கிளில் ஓட்டுற மாதிரியெல்லாம் ஆக்ஷன் பண்ணுவாங்க. இது தண்ணியே இருக்காது, நீச்சல் அடிக்கிற மாதிரி அவங்க நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலைமை மாறி இருக்கு, ஒருவேளை அவங்களுக்கு மேலே இருக்கிற உடைகள் கூட கழண்டு போயிருக்கும். இது என்ன பண்ணுது, இட் இஸ் அ சோஷியல் சின். நீங்கள்
தனிப்பட்ட ரீதியில் உங்களை பாதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களோட இருக்கிற குடும்பத்தினரை, உங்களுடைய சமுதாயத்தை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை அதன் பாவத்திற்குள்ளாக வழி நடத்துகிறீர்கள். ஆகையினால விசுவாச மக்களாகிய நாம் we must keep away from social sin orgies. எல்லாரும் பார்க்குற மாதிரியே என்ன வெளிப்படையான என்னது சொல்றது, தாறுமாறான உடைகளை உடுத்துவது, தாறுமாறான பழக்க வழக்கங்களை இல்லை வார்த்தைகளை போட்டு மற்றவங்களுடைய காம ஆசி தூண்டுகிற ரீதியில் செயல்படுவது சோஷியல் லெவலில் யூ ஆர் இம்பேக்டிங் அதர்ஸையும் இப்படி யோசிக்க வைக்கிறீங்க. ஒருவேளை அது சிம்பிளாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு வேர்டாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். அது என்ன பண்ணுது? எல்லாரையும் அப்பேற்பட்ட பழக்கத்திற்குள்ளாக நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மேலே அவங்களுடைய உங்கள் மேலே அவங்களுடைய கண்ணு படும்படியாக இருக்குதுன்னா நம்ம அப்பேற்பட்டவைகளை தவிர்ப்பது அவசியம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்பேற்பட்ட காரியங்களை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் இது தப்பான விஷயம் மாத்திரமல்ல, இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினூடாக சுயத்தை சார்ந்ததான ஒரு காரியமாய் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன. நம்ம தனிப்பட்டவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, தனிப்பட்டவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக, தனிப்பட்டவர்களுடைய விருப்பு வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரணியாக மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன. ஆகையினால் விசுவாசிகளை நாம், இட் இஸ் a natural produce of a self-centered life. அந்த ஆங்கிலத்தில் மட்டுமே sin, அதை தனித்தனியாக லெட்டர் படி SIN, அதை இப்படி சொல்லலாம், நான் அதற்குள்ளாக இருக்கிறேன், SIN. அப்படித்தான் என்ன இப்போ சொல்லப்பட்ட அந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு இதில் எதுனா SIN அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? அதை விட்டு நம்ம விலகுகிறவர்களாக, தவிர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாமளும் நீங்களும் when I am centered life myself yields relational chaos, addictive behavior, spiritual rebellion. நம்ம ஆண்டவரை நம்பாமல் ஆண்டவருக்கு விரோதமாக மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் கெடுக்கிற ரீதியில் நம்ம எந்த விதத்திலையும் செயல்படக்கூடாது. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ஓகே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இங்க என்ன பண்ணிருக்கிற? அப்போ ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. எப்படி போட்டிருக்கு தெரியுமா? லைக் those who live like this will not inherit the kingdom of God. இல்லையா? போட்டு I've also told you in the past, okay, that they which do such things shall not inherit the kingdom of God. கடைசியா ஓகே, அதே வசனம் இருக்கட்டும். அதில் envying, murder, drunkenness, reveling and such like. இங்கே லிஸ்ட் முடியலை. லிஸ்ட் என்ன பண்ணல? முடியல. இங்கே 15ஓட முடிச்சுட்டாரு. இப்படிப்பட்டவைகளை அப்படின்னா இது இன்னும் முடியல லிஸ்ட், அது போயிட்டே இருக்கு. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் பல்வேறு இடங்களில் ஒரு குறிப்பான அந்தந்த சபைகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமோ அங்கெல்லாம் குறிப்பாக சொல்லியிருப்பார். இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படிப்பட்டவைகளை அப்படின்னா இது மாத்திரம் இல்லை, இன்னும் லிஸ்ட்டு இருக்கு, அன்எண்டிங் லிஸ்ட் இருக்கு. விசுவாசிகளே, நாம் என்ன பண்ணோம்? இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை ஆராய்ந்து பார்ப்பது
அவசியமாய் இருக்கிறது. எத்தனை பேர் விளங்குச்சு? ஆமென் சொல்லுவோமா? சரி, அடுத்ததாக கனி கொடுத்தல். இந்த கனியை குறித்து வேதாகமத்தில் சிங்குலர் ஹார்வெஸ்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஃபில் லைஃப், ஒரு கனி அப்படின்னு தான் சொல்லியிருக்கு ஒழிய ஆவியின் கனிகளோ, இடத்துல ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு போட்டுட்டு அது பக்கத்தில் படையத்தை போட்டிருப்பாங்க. ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள், ஒரு வாழைப்பழம், ஒரு பலாப்பழம், ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு என்னென்ன பழம் நம்ம தெரியுமோ அதெல்லாம் 9 பழத்தையும் வச்சு ஆவியின் கனியோ அப்படின்னு. இது ஆவியின் கனிகளோ இல்லை, ஆவியின் கனி, சிங்குலர் இன் நேச்சர். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக சொல்லுகிறார். கனி, இட்ஸ் சிங்குலர். அப்போஸ்தலனாகிய பவுல் பல பழங்களை குறித்து சொல்ல, பழத்தை ஒரு கனியை குறித்து சொல்ல, ஒரு சிங்கிள் ஃப்ரூட்டை குறித்து சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம ஃப்ரூட் சாலாட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா பழத்தினுடைய கலவையாக இருக்கும். அப்படி பழங்களின் கலவை கிடையாது ஆவியின் கனி என்பது. ஆவியின் கனி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் ஒற்றை பழமாய் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்றது, இந்த திராட்சை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல்வேறு இடத்துல கனி கொடுத்து சொல்லும்பொழுது திராட்சை பழத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை எப்படி தான் பழம், கொத்து கொத்தாதான் பழுக்கும். யோசிச்சு பாருங்களேன், யோசுவாவும் காலேபும் ஒரு கொத்தை தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு இருந்தேன், என்னது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இப்போது மேக்ஸிமம் த ஹெவியஸ்ட்டு கிரேப் பஞ்ச், ஒரு சிங்கிள் பஞ்ச்னா அது கிளஸ்டர் ஆஃப் கிரேப்னா 10.5 கிலோஸ். ஒரு கொத்து 10.5 கிலோ வெயிட் இருந்துச்சோம். அப்படின்னா அதுதான் இப்போதைக்கு வேர்ல்டு ரெக்கார்டு. ஆனால் மோசையின் காலத்தில் 2 பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு இருந்துச்சு. அப்படின்னா அது ரொம்பவே பெருசு. இதில் ஒரே பழமாக இருந்தாலும் பல்வேறு சின்ன சின்ன பகுதிகளை உடையதாய் இருக்கிறது. இட் இஸ் ஒன் ஹார்வெஸ்ட் வித் மல்டிபிள் கேரக்டரிஸ்டிக். ஒரே ஒரு அறுவடை தான், ஆனால் பல்வேறு விதமான குணாதிசயங்களை உள்ளடக்கியது. நாட் செப்பரேட் பீசஸ் ஆஃப் ஃப்ரூட் இன் அ பவுல். பல்வேறு பழத்தின் கலவைகள் கிடையாது, ஒரே பழம். அப்படிதான் பார்க்கும் பொழுது அடுத்ததாக, சரி ஓகே, அடுத்த ஸ்லைட் போடணும். அதில் இந்த பழத்தினுடைய பல்வேறு நிலைகளை பார்ப்போம் என்றால் 3 நிலைகளை இங்கே பார்க்க முடியுது. ஒன்று upward dimension, orientation towards God, ஆண்டவரை நோக்கி இருக்கிற குணாதிசயங்கள். ரெண்டாவதாக இன்வர்ட் டைமென்ஷன், பர்சனல் இன்டெகிரிட்டி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நல்லொழுக்கத்தை காண்பிக்கிற குணாதிசயங்கள். மூன்றாவதாக அவுட்வர்ட் டைமென்ஷன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்க போனோம்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்ற இந்த 3 குணாதிசயங்களும், குறிப்பாக லவ், அகாப்பே, காட் கைண்ட் ஆஃப் லவ், ஆண்டவர் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பான அன்பு ஆவியின் கனியினுடைய முதலாவது குணாதிசயம். ஆவியின் கனியோ அன்பு என்று போட்டிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற அன்பு, அன்பு என்ன சொல்ற, நம்முடைய தமிழ் மொழியில் அன்புனா அதற்கு பல்வேறு வகையான அன்பு இருக்கு. கணவன் மனைவி இடத்துல செலுத்துகிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல செலுத்துகிற அன்பு, நண்பர் இன்னொரு நண்பர் இடத்துல செலுத்துகிற அன்பு. இது எல்லாம் என்ன பண்ணுறது, வெவ்வேறு விதமான நட்பு, வெவ்வேறு விதமான உறவுகள். அன்பாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு அன்பிற்கும் வெவ்வேறு உணர்வுபூர்வமான
வெளிப்பாடு இருக்கிறது. அப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லப்பட்ட இந்த அன்பு ஆனது அகாப்பே, காட் கைண்ட் ஆஃப் லவ், ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்புக்கு ஒத்ததாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்த்து அன்பு வைக்கல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டா போனோம்னா, நம்ம சாப்பிட போகிறோம்னா, மாப்பிள்ளை இன்னைக்கு நீ காசு கொடு, அடுத்த வாரம் என்ன பண்ணுறேன் நான் கடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம். ஒரு நாள் நீங்கள் பில்லுக்கு பே பண்ணீங்கன்னா இன்னொரு நாள் நான் பில் பே பண்ணுறேன். இது ஏன்னா போன வாரம் அவன் செஞ்சான், இந்த வாரம் என்ன பண்ணோம் நம்ம செஞ்சோம். நமக்குள்ளே என்ன கூடாது, அன்பில் கடன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், செஞ்சுருவோம். அப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன், எனக்கு இன்னொரு கிஃப்ட்டு கொடுப்ப அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு, லா ஆஃப் லிமிட்டட் லவ். இந்த லவ் அன்பானது என்ன பண்ணுறது, நீ இது எனக்கு செஞ்சேன்னா இதை செய்வேன். பாஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணாருன்னா நீங்கள் அவருக்கு போய் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க, அவருக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க, அன்பு பரிசீலிப்பீங்க. அப்படிப்பட்ட அன்பு இல்லை ஆண்டவர் மேலே காட்டின அன்பு. நாம் அவர் நமக்கு கொடுத்த அன்புக்கு ஈடாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ரமேன் சொல்லுவோமா, நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருக்கும்பொழுதும் ஆண்டவர் நம்ம மேல் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்பேற்பட்ட அன்பை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஆவியின் கனியின் வெளிப்பாடாக தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு உங்களுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். ஜாய், சந்தோஷம். இந்த சந்தோஷமானது உலகம் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷம் அல்ல. இது ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறதுனால, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதுனால, நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால எனக்குள்ள வெளிப்படுகிற சந்தோஷம். ஜாய் இன் காட், தி ஜாய் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அன்பினால ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் நம்மேல் காட்டின அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த மகிழ்ச்சியில நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதே மாதிரி இந்த சந்தோஷத்தை மற்றவர்களாகவும் எந்த சூழ்நிலையிலும், நான் ஆரோக்கியமாக இருக்கும்போது, பாக்கெட்டில் காசு நிறையா இருக்கும்போது, கம்பெனியிலேருந்து இன்சென்டிவ் போட்டிருக்கும்போது, அப்போ மாத்திரம் சந்தோஷமாக இருக்கிறதில்ல. நம்ம வீட்டில் சண்டை போட்டால் என்னது, அந்த சண்டையினுடைய வெளிப்பாடு இங்கே ஆராதனையில் காண்பிக்கப்படும். அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இது இருந்தாலும் இல்லாட்டாலும், எனக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் இல்லாட்டாலும், என் வண்டி ஆக்சிடெண்ட் ஆனாலும் ஆகாட்டாலும், நான் எனக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சி இருந்தாலும் இல்லாட்டாலும், நான் தொடர்ந்து ஆண்டவருக்குள் களிப்பாய் இருப்பேன். ஹல்லேலூயா. சதமலையிலே சொல்லுவோமா, இது ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். எந்த ஒரு பொருளால நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷம் இல்லை. அதனால எந்த பொருளும் உங்க வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்டதுனால இந்த சந்தோஷம் போகாது. ரமீன் சொல்லுவோமா, அவங்களுக்கு அப்படித்தான். நிறைய நேரத்தில் நமக்கு பொருள் இருந்தால் சந்தோஷம், பொருள் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா, உறவுகள் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அந்த சந்தோஷம் போயிடும். அப்படிப்பட்டதா இல்லை. இது உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம், உலகம் எடுக்க முடியாத சந்தோஷம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். ஆமென். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம், ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அலையின் மத்தியில், ஒரு பேர் அழிவின் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். அதிலே சொல்லுவோமா, இந்த சமாதானம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம். இந்த சமாதானம் தனிப்பட்ட வாழ்க்கையும், இந்த சமாதானம் மற்றவர்களுக்குள்ளாகவும் நாம காண்பிக்கிற ஒரு சமாதானமாக நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கும். ஹல்லேலூயா. So it is upward dimension, inward dimension. பர்சனலுடைய வாழ்க்கையில் எந்த மனுஷன் பார்த்தாலும் பார்க்காட்டாலும், கேமரா இருந்தாலும் இல்லாட்டாலும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். வேற தெய்வங்களை வணங்காதவனாக, மாற்று என்ன சொல்றது, காரியத்தினூடாக என் வாழ்க்கையிலே செல்வத்தை அடையணுன்றதுக்காக பில்லி சூனியங்களையோ மற்ற தெய்வங்களையோ வணங்காதவனாக, பகைகள், வெறிகள்,
இப்படிப்பட்டதான காரியங்களை என் வாழ்க்கையிலே பின்பற்றாதவர்களாக பிரிவினைகள் எல்லாம் விட்டு விட்டு இருக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கொடுக்கிறது. மூன்றாவதாக அவுட்வர்ட் டைமென்ஷன். ஆண்டவர் என் மேலே காமிச்ச அன்பை மற்றவர் மேலே காண்பிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சமாதானத்தினூடாக மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறேன். அவர்களோடு தயவுள்ளவனாக இருக்கிறேன், நன்மை செய்கிறவனாக இருக்கிறேன், உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், மென்மையாய் நடந்து கொள்கிறவனாக நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய பொறுமையை இழக்காதவனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் ஆவியின் கனியை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதில் சொல்லுவோமா? மூன்றாவதாக கல்டிவேஷன் ப்ராசஸ். ஹவு த ஃப்ரூட் க்ரோஸ். எப்படி இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ளாக உண்டாகிறது? முதலாவதாக அது தேவனுடைய கிருபையினால, ஆண்டவர் நம்மை வழிபடுத்துறதுனால. தேவன் நாம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் திராட்சை தோட்டக்காரர். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? நமக்கு தேவையான போஷாக்கை தருகிறார். ஆண்டவர் நமக்கு அதன் வளர்ச்சிக்கான தண்ணீரை தருகிறார். ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கிறதுனாலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். நம்முடைய சுயத்தினாலே அல்ல, ஆண்டவர் நம்மை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியுமா? ரெண்டாவதாக இட்ஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். இப்படி கையை சுண்டுன மேஜிக் மாதிரி யாரும் என்ன பண்ண முடியாது? கனி கொடுக்க முடியாது. முதல்ல அந்த கனி கொடுக்கறதுக்கு ஆரம்பமாக அதில் குட்டி பூ வரணும். அந்த பூ மலர்ந்து அது காயா மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அது அதனுடைய வளர்ச்சியில் என்ன பண்ணும்? பெருசாகி பழுக்கணும். இல்லைன்னா சொல்லுவாங்க, என்னென்னு பிஞ்சிலேயே பழுத்து போயிடுச்சு, பிஞ்சில் பழுத்தா சாப்பிடவே முடியாது, அது வெம்பி போனதா இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக அல்ல, ஒரு காலகட்டம் வரைக்கும் அது நாள் ஆகும். நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறுவது ஒரு இயற்கையாய் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வை ஒழிய ஒரு ஏதோ ஒரு தன்னிச்சையாக இயற்கை என்ன சொல்ற இயற்கைக்கு மாறாக நாம் ஒரே இரவுல ஒரே ராத்திரியில கனி கொடுக்கிறவங்களா மாற முடியாது. அப்படின்னு சொல்லுவோமா? மூன்றாவதாக practical in expression. நம்ம அன்புனாலும் சரி, சந்தோஷனாலும் சரி, சமாதானமா இருந்தாலும் சரி, பொறுமையானாலும் சரி, தயவா இருந்தாலும் சரி, நற்குணமா இருந்தாலும் சரி, விசுவாசமா இருந்தாலும் சரி, நம்மை நாமே கண்ட்ரோல் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகள்லாம் இது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற குணாதிசயம். நம்ம வாழ்க்கையை நம்மள வெளிப்படுத்துகிற குணாதிசயம். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும், தேவனுடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை வெளிப்படுத்தணும், பொறுமையை வெளிப்படுத்தணும், தயவை வெளிப்படுத்தணும், நற்குணத்தை வெளிப்படுத்தணும். நம்ம நீடிய தயவுள்ளவர்களாக இருக்கிறவர்களாக நாமே வெளிப்படுத்துகிற இட் இஸ் a practical in expression. அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்பொழுது நாம் எப்பேற்பட்ட கனி கொடுக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியா எவிடன்ஸ் ஆஃப் ஃப்ரூட் இன்ஸ்பெக்ஷன். நிஜமாவே நான் ஆவிக்குரிய கனியை கொடுக்கிறேனா? அப்படி கொடுத்தா எனக்குள்ள என்ன இருக்கும்? வளர்ச்சி இருக்கும். அப்படி நான் ஆவிக்குரிய கனியை கொடுக்கிறவனா எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை ஒத்ததாக என்னுடைய ஆவிக்குரிய கனி இருக்கும். நான் ஆவிக்குரிய கனி கொடுக்கும் போது நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருப்பேன். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, நான் என்ன பண்ண நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? நாளுக்கு நாள் இயேசுவை போல மாற விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா?
நாளுக்கு நாள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அப்படி நம்ம செய்யும் பொழுது, முதல்ல பார்த்தோம்ல, grocery ஸ்டோர்ல இருந்து பாப்பா மாத்துமா சேஞ்ச், grocery ஸ்டோர்ல இருந்து என்ன சொல்றது வாங்கிட்டு வந்து எத்தனையோ மாசக்கணக்கா சாப்பிடுற ஒரு கனியை போல இல்லாம, from the orchard to the table, தோட்டத்துல இருந்து பறிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உள்ள கனியாக நீங்களும் நானும் மாறுகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தினுடைய வாழ்க்கையா இருக்கும். மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையானது தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கும். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கனி கொடுத்தலை குறித்து பார்த்தோம். எங்களுடைய கனி எப்பேற்பட்டது என்று எங்களை நாங்களே கேள்வி கேட்க உதவி செய்யுங்க. அநேக தரம் நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க எப்படி கனி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க என்று. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருத்தரையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனி கொடுப்பதற்கு அடையாளமாக ஆவியின் கனியை குணாதிசயங்களை உடையவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க இயேசுப்பா. தொடர்ந்து நாமத்துக்கு மேன்மைக்கின்ற ஜீவிக்க உதவி செய்யுங்க. உமக்கே துதிக மகிமை இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்கவே மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடைய சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you everyone. Amen.